ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த நாளிலும் நாம் கூடி ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாரும் ஆயுதத்தோடு கூட நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படி நாம் கூடி ஆராதிக்கும் பொழுது நாம் இருக்கிறோமோ அதே போல தேவனை மையப்படுத்த ஆயுதத்தோடு கூட நாம் இருப்போம். ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளை நேர ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை காண முடியாமல் இத்தனை பேர் உலகத்தில் இல்லாமல் போனாலும் உயிரோடு ஜீவனோடு எங்களை காத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, உடைய தயவுள்ள கரங்களோடு இருப்பதாக ஆரம்ப முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவராக கிரீஸ்வராக முக்கிய மகிமை தருகிறோம். பாடல்கள் செய்தி எல்லாவற்றையும் ஆசிரியம் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருக்கிறதை ஆஸ்வாதமாக்கி தரும். இயேசு ஜெபிக்கிற பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 5ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாடு தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாடு தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அழுதிலும் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அழுதிலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றான், திரும்பும் போதும் காக்கின்றான். போகும் போதும் காக்கின்றான், திரும்பும் போதும் காக்கின்றான். இப்பொழுதும் எப்போதும்
பருவதம் அவரிடத்திலே நாம் உதவி கண்மலையை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை காக்கிறவர், கால்கள் தள்ளாட விட மாட்டார், எல்லா தீங்குக்கும் நம்மை விலகி பார்க்கிறவர். அவர் நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். இயேசுவின் பரிகாரி என்பது இயேசுவின் பரிகாரி.
எது வந்தாலும் அவர் நம்முடைய பரிகாரை அளிக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த கனமையும் உண்டாகும். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், இந்த லேசான உபத்திரவம். சோத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வீடு இல்லாதவங்களை காண்கின்ற உலகத்தை தேடலப்பா, கிறிஸ்துவின் பொருட்கள் நெருக்கப்படும் போது பாக்கியத்தை கொடுக்கிறது மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து கழிக்கிறோம். மகிமையின் தேவாயுதாமை மன்னவன் நமக்கு வாழ்கின்றவர் ஆண்டவர். உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். எங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்தும்படி செபிக்கிறோம். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்படைத்தங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்ஷடாய் ஆண்டவரே, நீர் எங்களுடைய துணை நீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிற ஆபிரகாம் சொன்னவரே, எங்கள் பலனே, எங்கள் துரகம், எங்கள் கோட்டையே, எங்கள் கண்மலையே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். துதிகள் மத்தியிலே வாசமாயிருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். அவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதியுங்கள். அவர் நமக்கு பாராட்டின தயவுக்காக கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நல்லவரே நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீதான் கணத்திற்குரியவர், நீதான் மகிமைக்கிறவர், நீதான் ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எந்தன் துணை நீரே, என் வாழ்நாளெல்லாம்
காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக சோதரம். உடைய சட்டைகள் கீழ் அடைக்கலமாக வந்திருக்கிறோம். இம்முட்டங்களை காத்து நடத்தின எபினேசரே உமக்கு சோதரம். எங்களோடு கூட இருக்கிற மனவெளி உமக்கு சோதரம். எங்கவாறு எங்களை தேவையை சிந்திக்கிறவரே உமக்கு சோதரம். யெகோவா ரஃபாவே உமக்கு சோதரம். யெகோவா ஷாலமே உமக்கு சோதரம். யெகோவா நிசியே உமக்கு சோதரம். இயேசு நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா. அந்த நாட்டில் இந்த கொரோனா பரவாதபடி பக்கும்படியாகவும் அதே போல ஆப்கானிஸ்தானுக்காக சோதரம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை பாதுகாக்கும் இறக்கமாக இருக்கும்படி ஜெபம் நம்முடைய சபையை சேர்ந்த ஏஞ்சல் என்ற அம்மா அவர்கள் கர்த்தருக்குள் எத்தடைந்தார்கள். கடந்த நாட்டில் அவர்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஆறுதலுக்காக ஜெபம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஆண்டவர் விசேஷித்த நாட்களிலே ஒரு விசேஷத்தை எழுப்புதலை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை தேடத்தக்கதாய் இருதயங்களை உமக்கு நேராய் கர்த்தர் திருப்புவீராக. ஆண்டவரே, சுவிசேஷம் ஆண்டவரே சொல்லப்படுகிற இடங்களிலே தேவரீர் அற்புதங்களை செய்வீராக. உடைய நாமத்தை ஆண்டவரை உறுதிப்படுத்தும்படியாக, உடைய வசனங்களை உறுதிப்படுத்தும்படியாக தேவரீர் அந்த இடங்களிலே அற்புதங்கள், நாங்களுடைய சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிற இடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்களை நடத்தி நாமத்தை நீ மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைப்பீராக. அங்கிட்ட எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்ல தடைகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் தடைகளை உடைத்து இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். எங்க ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாநிலத்தின் தலைவருக்காக ஜெபிக்கிறோம். சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. தேசத்தை நன்றாய் ஆள அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த தேசத்திலே நாங்கள் ஆண்டவரே வாழத்தக்கதாய் தேவரீர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேசத்திலே பொருளாதாரங்களை ஆசீர்வதியும். தேசத்தை செழிக்க செய்வீராக. ஆண்டவரே, கொரோனா நோய்க்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். எல்லா நோய்களும் எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலும் ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அந்த தேசத்திலே பரவாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் அநேக பாடுகள் படுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்தியின் மூலம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாடுகளை கர்த்தாவே நீ நீக்கி போடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் அங்கே சமாதானத்தோடு உம்மை ஆராதித்து தொழுது கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தலிபான் ஆண்டவர் அரசு ஆண்டவரே அங்கே ஆளுகை செய்யும் போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த தேசத்திலே ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷங்கள் தடையில்லாமல் பிரசங்கிக்கப்பட உதவி செய்வீராக. ஆலயங்களில் ஆண்டவரை தடையில்லாமல் நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதங்களை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறேன். எங்கள் தேசத்திலும் சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த ஏஞ்சல் பாட்டிக்கான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் இறந்து போன அந்த பாட்டியோட குடும்பங்களிலே ஆண்டவரை ஒரு ஆறுதலை கட்டளையிடும்படியா ஜெபம் பண்ணிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இழந்த குடும்பங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்க வேதனைகளை கர்த்தர் நீக்கி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே மகிமைப்படும். எல்லா துதிக்கான மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உடைய வசனத்தினால எங்களை நிரப்பும். உடைய ஆவினாலே நிரப்பும் ஆண்டவரே. தினந்தோறும் புதிய அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே, புதிய வல்லமையினால எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சபையார் ஒவ்வொரு நிரப்பணமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீரே காத்து என்று கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்த கிருபை செய்ய நீர் பேசும். எங்களோடு நீர் பேசணுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே.
நீரே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு வழிநடத்துவதுமாக கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் 20-30 100 பலன் தர கிருபை செய்யும் காத்துட்டு நடத்தும் மேற்பட்சம் இயேசுவாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமென். மறுபடியும் ஒரு வாசிக்கலாம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆங்கிலத்தில் டிஸ்கிரிஷன் will protect you and understanding will guard you அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகவும் அவசியமான இந்த 2 காரியங்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான 2 காரியங்கள் நல் யோசனையும் புத்தியும். அண்டர்ஸ்டாண்டிங், டிஸ்கிரிஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு மிகவும் அவசியமான காரியமாக காணப்படுகிறது. பாதுகாப்பு எதுக்கு நமக்கு முக்கியம்? இந்த பேண்டமிக் காலத்துல குறிப்பாக விசேஷமா அந்த நம்முடைய சுகத்திற்கு நம்முடைய பலனுக்காக மட்டுமல்ல, நம்மை இந்த உலகத்திற்கு நோக்கி எதுவும் இழுத்து விடாதபடி ஆகிய பாதுகாப்பு நமக்கு முக்கியமாக தேவை. நம்முடைய சரீர பிரகாரமான பலன் முக்கியம், அதே போல நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பும் நமக்கு முக்கியமானதாக இந்த காலையில் காணப்படுகிறது. டிஸ்கிரிஷன் என்றால் ஆங்கில வார்த்தைக்கு ஃபோர்சைட், தொலைநோக்கு, ப்ரூடன்ஸ் விவேகம், விஸ்டம் ஞானம், கார்டன்னஸ் பாதுகாப்பு, குட் சென்ஸ் நல் யோசனை அல்லது அறிவு என்று அநேக வியாக்கியானங்கள் கூறுகிறது. டிஸ்கிரிஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நல் யோசனை மற்றும் புத்தி நம்மை பாதுகாக்கும் என்று வசனம் கூறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷன், இந்த நல் யோசனை எப்படி ஒரு தேசத்தையே பாதுகாக்கிறது என்பது குறித்து நாம் என்ன பண்றோம், வேதத்துல பார்க்கிறோம். எப்படி இந்த டிஸ்கிரிஷன் நல் யோசனை ஒரு தேசத்தையே காத்தது என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 33 வசனத்துல, ஆதியாகமம் 41 அதிகாரம் 33 வசனத்துல யோசேப்பை கொண்டு ஆகியால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்று யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனத்தை குறித்து யோசேப்பு பார்வோனுக்கு விளக்கி வியாக்கியானமாக கூறுகிறார். அப்பொழுது அதை பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த யோசேப்பு சொல்லுகிறார். ஆனா பார்வோன் திருப்பி என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால் 41:39 வசனத்துல, என்று பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. 41 வரைக்கும் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், இது எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசிப்போட விவேகம், யோசிப்பு பார்வோன் கிட்ட சொல்றாரு, விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை இந்த தேசத்துக்கு அதிகாரியாக வைங்க. உடனே பார்வோன் சொல்றாரு, உன்னை போல ஒரு ஞானம் உள்ள மனுஷன், விவேகம் உள்ள மனுஷன் தேசத்துல கிடையாதுன்னு என்ன பண்றாரு, பார்வோன் யோசேப்பை அந்த தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோனுக்கு அடுத்த இடத்துல வைக்கிறார். அதுக்கு காரணம் அந்த விவேகம். அந்த விவேகம் யோசேப்புக்கு தானா வந்ததா, அவனோட சுய இதனால வந்ததா? இல்ல, அவனுக்கு யார் கொடுக்கிறார் அந்த விவேகத்தை? தேவன் கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு அந்த விவேகத்தை கொடுத்து அவனை அவ்வளவு ஒரு ஞானத்தை தேவன் யோசேப்பிற்கு கொடுத்தார். அதன் மூலமாக என்ன பண்றாரு, அவனை எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கி அவன் மூலமாக அந்த எகிப்து தேசம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த பஞ்ச காலத்துல தேவன் அதில் விவேகம் அது மட்டுமல்ல, அவனுடைய தகப்பன் குடும்பத்தாரையும் அந்த பஞ்சத்திலிருந்து அந்த பட்டினிலிருந்து என்ன பண்ணுது, அந்த விவேகம், தேவன் கொடுத்த ஒரு விவேகம், அந்த நல் யோசனை என்ன பண்ணுது, காப்பாற்றுகிறது. அவனுடைய தகப்பன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா 1 நாளாகும் 22 அதிகாரம் 12-13 வசனத்துல, 1 நாளாகும் 22, 12, 13. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் பாக்கியவனாயிருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமல் கலங்காமல் இருந்தது. பாத்தீங்கன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், அந்த தேசத்தை இஸ்ரவேலை ஆளுவதற்கு அவனுடைய வீரமும் அவனுடைய இது மட்டும் போதாது, ஒரு
ஞானம், தேவன் அருளுகிற ஒரு ஞானம், தேவன் அருளுகிற ஒரு உணர்வு சாலமோனுக்கு அவசியமாக இருக்கிறது என்று தாவீது உணர்ந்துதான் அந்த இடத்துல பண்றாரு. ஆசீர்வாதமாக சாலமோனுக்கு புத்திமதிகள் கூறும்போது என்ன பண்றாரு, ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அவனை ஆசீர்வதிக்கும் போது கூறுகிறார், உனக்கு தேவன் கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்று தாவீது கூறுகிறான். ஏன்னா அந்த விவேகம் தேவை என்பதை தாவீது உணர்ந்திருந்தான். இங்கே தாவீது எப்படி அந்த விவேகத்தை ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்பதை சாலமோனுக்கு என்ன பண்றாரு, ஆலோசனையாக கூறுகிறார். எப்படி சொல்ற, கர்த்தர் மட்டுமே ஞானத்தையும் உணர்வை அருள முடியும் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அதனால தான் சொல்றார், கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து என்று சாலமோனுக்கு கூறுகிறார். சாலமோனுக்கு ஞானம் உலகம் முழுவதும் தெரியும், சாலமோனுக்கு இணையற்ற ஞானம் இருந்தது என்று. ஆனா தாவீது என்ன சொல்றார், தேவன் கொடுக்கிற ஞானம் தான் உன்னை பாதுகாக்கும், தேவன் கொடுக்கிற நல் யோசனை மட்டுமே உன்னை பாதுகாக்கும் என்று, உலக பிரகாரமான உன்னுடைய ஞானங்கள் உன்னை பாதுகாக்காது என்று சாலமோனுக்கு தாவீது இந்த இடத்துல உணர்த்துகிறார். அதே போல பாத்தீங்கன்னா சாலமோனும் எப்படி தேவனுடைய கட்டளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று தாவீது அங்க திட்டமாக கூறுகிறார். நாமும் அது மாதிரி அநேக, ஆனா சாலமோன் என்ன பண்ணார், தன்னுடைய கடைசி காலத்துல அந்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அந்த மாதிரி தான் அநேக வேலையில் என்ன பண்றோம், தேவனுடைய நல் யோசனையும் புத்தியும் தள்ளிவிட்டு என்ன பண்றோம், நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம சுயமா சிந்தித்து நாம அநேக வேலையில நம்முடைய யோசனைகள் சுய யோசனைகளை இழுப்புண்டு என்ன பண்றோம், கை கொண்டு அநேக வேலைகள் என்ன பண்றோம், பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டு விடுகிறோம். ஆகையினால தேவ ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் மிகவும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில என்ன பண்ணுவோம், நாம் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகையினால ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுடைய யோசனை நல் யோசனையும் தேவனுடைய புத்தியும் நம்மை நடத்துகிறதாக காணப்பட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற பாதையிலே வழியிலே செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை, தேவனுடைய யோசனை நல் யோசனையும் தேவன் ஞானமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் ஆராதனைக்கு வரும்போது மட்டும் நம்ம பரிசுத்தமா இருந்துட்டு தேவன் ஆண்டவர் பைபிளை படிச்சுட்டு அதுல நடந்து வசனத்தை அன்று ஒரு நாள் கை கொள்வதல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் நடந்து நம்ம என்ன பண்ணணும், தேவன் ஞானம் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுவும் அதிகமாக இந்த கடைசி காலகட்டங்களில் நாம அதிகமாக என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துவதற்கு நாம் அவருடைய வார்த்தைகள் அவருடைய தேவனுடைய ஞானம் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் அவருடைய வார்த்தைகள் கற்பனைகள் மேல நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் என்ன பண்ணா காணப்பட வேண்டும். சங்கீதம் 119:66 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 119:66 நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நம்ம தேவனுடைய வசனத்துல நாம என்ன பண்ணலாம், விசுவாசமா இருக்க வேண்டும். நமக்கு முக்கியமா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முக்கியமாக தேவையானது நிதானிப்பு, அதுவும் உத்தம நிதானிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. அதற்கு தேவனுடைய நல் யோசனை இருந்தால் மட்டுமே, தேவனுடைய கற்பனைகள் நாம் கைக்கொண்டு நடந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், அந்த உத்தம நிதானிப்புல நாம் நடக்க முடியும். அதை தேவன் மட்டுமே நமக்கு கூற முடியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு நீர் போதித்தரலாம் ஆண்டவரே என்று தேவனிடத்துல சங்கீதக்காரன் இந்த இடத்துல கேட்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 28:26 ஏசாயா 28:26 அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். யார் நம்மை போதித்து உணர்த்துகிறாரா? தேவன். நம்முடைய தேவன் அவனை நன்றாக போதித்து அவனை உணர்த்துகிறார். தேவனுடைய உணர்த்துதல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவன் நம்மை நன்றாக போதித்து நம்மை உணர்த்த வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த யோசனை அந்த நல் யோசனையிலையும் நல் புத்தியிலையும் நாம நடக்க முடியும். அப்பொழுதுதான் அது நம்மை பாதுகாக்கிறதாக நாம் இங்கே காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சரி நல் யோசனையும் புத்தியும் நம்மை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சில காரியங்கள் பார்த்து நாம் கடந்து செல்லலாம். புத்தினா நம்முடைய சுய புத்தி. புத்தி என்றாலே நமக்கு டக்குனு வரும் நம்முடைய மூளை இல்லையா, அறிவு நம்ம யோசிப்போம். புத்தி என்றால் நம் சுய புத்தி அல்ல, உன் சுய புத்தியுமே சாராது என்ற வசனம் என்ன பண்ணுது, நம்முடைய திட்டமும் தெளிவுமாக வசனம் என்ன பண்ணுது நமக்கு கூறுகிறது. சுய புத்தியின் மேல் சாராது. அப்படின்னா தேவனுடைய அறிவு நம்மை நடத்த வேண்டும். முதலாவதாக பாத்தீங்கன்னா
தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். முதலாவது காரியம், இந்த நல் யோசனை நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால், தேவனுடைய புத்தி அறிவு நம்மை நடத்த வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணா, வார்த்தை என்கிற பட்டயம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தினந்தோறும் வாசித்து தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 1:2 நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் கூறுகிறது. ஆகையால் நம்ம என்ன பண்ணுமா, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்துல நாம் வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை என்றே ஒரு நாள் கிடையாது, தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த வேதம் என்கிற பட்டயம் நம்ம என்ன பண்ணுமா, பாதுகாக்கும். அந்த பட்டயம் மட்டுமே நம்மை, தேவ வார்த்தையாகிய பட்டயம் மட்டுமே நம்மை பாதுகாக்க முடியும். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவனை எல்லா இடுக்கடிகளிலும் பாதுகாத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியம் தான். அவன் தேவனை முழங்காலில் நின்று தேவனை தேடியது மட்டுமே, ஒவ்வொரு நாளும் தேவனை தியானித்தது தான் அவனை எல்லா இடுக்கடிகளிலும் தாவீது ராஜாவை பாதுகாத்தது. அவன் எப்போ பாத்தீங்கன்னாலும் தன்னுடைய பெருமையை கூற மாட்டான். தான் இவ்வளவு வெற்றி கண்டேன், தான் தமஸ்தேஸ்தர்களுக்கும் இப்படி வந்து ராஜாவான பெருமையை சொல்ல மாட்டான். ஒவ்வொரு காரியத்திலும் அவன் என்ன பண்ணுவான், தேவனை மட்டுமே வைத்து நடக்கிறவனாக தாவீது இருந்தான். தன்னை தாழ்த்துக்கிறவனாக தாவீது இருந்தான். அதனால்தான் தேவன் என்ன பண்றாரு, அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை அவனோடு இருந்ததுனால்தான். அந்த வார்த்தைகள் இன்றும் வல்லமையாக நம்மோடு பேசியா, தாவீதுடைய வார்த்தைகள் இன்றும் என்ன பண்ணுது, இந்த காலகட்டங்களிலும் இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்மோடு வல்லமையாக பேசுகிறதாக காணப்படுகிறது. சங்கீதம் 4:4 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். என்ன பண்ணமா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நம்ம தனியா உட்காந்து பேசிக்கொண்டு, அநேக வேலை மற்றவங்க நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன தனியா பேசிக்கிறான் அப்படின்ட்டு யோசிப்பாங்க இல்லையா? ஆனா இதுல வசனம் என்ன சொல்றது, உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு என்ன பண்ணா, தேவ வார்த்தைகளை நாம அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும். படித்த தேவ வார்த்தைகளை இரவுல நம்ம படுக்கிறதுக்கு முன்பாக அந்த வார்த்தைகளை பேசி நம்முடைய இருதயத்தில் பேசிக்கொண்டு, விசுவாச வார்த்தைகளை நமக்குள் பேசிக்கொண்டு நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன பண்ணோம், நம்முடைய வசனம் நமக்குள்ள இன்னும் நல்ல விருத்தியாக காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அதான் தாவீது என்ன பண்றான், அந்த விசுவாச வார்த்தைகளை தன்னோட ராத்திரியிலும் பகலிலும் தன்னோட பேசிக்கொண்டு அவன் என்ன பண்றான், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவனாக காணப்படுகிறான். நாம் நம்முடைய தியானமும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், தேவனை மட்டுமே பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். சங்கீதம் 19:14 சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எல்லாரும் தெரிந்த வசனம் தான், என் கண்மணியும் என் மீட்பெருமாக கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதி தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று பார்க்கிறோம். ஆகையினால நம்முடைய ஒவ்வொரு வார்த்தை, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், மனுஷன் பேசுற வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆகையினால ரொம்ப நிதானமாக நாம், அதுதான் உத்தம நிதானிப்பு. நாம் என்ன பேசுகிறோம், நம்ம பேசுகிற வார்த்தை தேவனை பிரியப்படுத்துகிறதா? சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும்னு அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? நமக்குள்ள வசனம் இருந்தாதான் என்ன பண்ணா, தேவ வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும். அப்பதான் என்ன பண்ண முடியுமா, நம்ம என்ன பண்ண முடியும், தேவனை மட்டுமே பிரியப்படுத்துகிறதாக நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் தியானமும் என்ன பண்ணோம், காணப்படும் என்று சங்கீதம் கூறுகிறது. ஒரு வாலிபன் என்னை மீட் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னான், ஆனா ஜெபிக்க இல்ல வேதம் வாசிக்க அமர்ந்தா நான் போய் உட்கார்ந்து நான் என்ன பண்ணுதுன்னா, ஒன்று எனக்கு தூக்கம் வருது, இல்லைன்னா என்னுடைய சிந்தனை வந்து பாவச்செயலை நோக்கி செல்கிறது, இச்சைகளை நோக்கி செல்கிறதுன்னு என்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்று அந்த வாலிபன் என்னிடத்துல கூறினான். இங்கேதான் நமக்கு என்னன்னா, வார்த்தையாகிய பட்டியம் நமக்கு தேவைப்படுகிறது. வார்த்தையாகிய பட்டியம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா பிசாசு வந்து நம்மளை ஜெபிக்க விட மாட்டான், எப்படியாவது நம்முடைய ஜெப நேரத்தை கெடுக்கணும் என்றுதான் பிசாசை பார்ப்பான். அதனால வசனம் என்ன சொல்றதுன்னா, அந்த வாலிபன்கிட்ட நான் சொன்னது அதுதான், நீ முதலாவது வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்துல வைத்துக்கொள். வார்த்தைகள் நன்றாக வேதத்தை வாசித்து வசனத்தை உன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டேனா என்றால் உனக்கு அந்த ஞாபகங்கள், அந்த நினைப்புகள் வராது. தூக்கம் கணனித்திரையின் ஆவியம் உன்னை விட்டு அகன்றுவிடும் என்று வாலிபனிடத்தில் சொன்னேன். அதான் சங்கீதம் சொல்கிறது. சங்கீதம் 4:23 பார்த்தோம் என்றால், சங்கீதம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23,
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏன் எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, எரேமியா 17:9 பாத்தீங்கன்னா, எரேமியா 17:9 எல்லாவற்றிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஏன் நம்ம எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? வசனம் சொல்கிறது எரேமியால, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று வசனம் கூறுகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கை சரியான பாதை செல்ல வேண்டும் என்றால் நாம் முதலாவது எல்லா காவலும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில வசனம் என்கிற பட்டியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. யோவான் 8:32 பாத்தீங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் கூறுகிறது. சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே, வசனத்தை அறிந்தால் மட்டுமே என்ன பண்ணணும்? நமக்கு விடுதலை கிடைக்கும். எல்லாவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். பாவத்தினின்று, இச்சையினின்று, சுயத்தினின்று நம்மை வழிவிலகி செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள என்ன வேணும்? தேவ வசனம் என்கிற பட்டியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவ வசனம் என்ற பட்டியம் நம்மை இந்த காரியங்களிலிருந்து, நம்மை வழிவிலகி செய்கிற காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதாக காணப்படுகிறது. எபிரேயர் 4:12 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வசனம் மட்டுமே நமக்கு எல்லா காவலையும், நமக்கு எல்லா பாதுகாப்பையும் கொடுக்க முடியும் என்பதை அந்த வார்த்தை கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவ வசனம் எப்படி இருக்கிறது? ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது என்ன பண்ணுதா? இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை போல அந்த பட்டயத்தை விட கருக்கானதா இருக்கும், ஷார்ப்பானதாகும். ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், அதாவது நம்ம வசனம் என்ன பண்ணோம்? உருவ குத்தி நம்மை தேவனிடத்தில் மறுபடியும் திரும்ப பண்ணுகிற ஒரு ஆயுதமாக வசனம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே எபேசியர் 6:17 பாத்தீங்கன்னா, எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டியத்தை நாம் என்ன பண்ணணுமா? எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு நாம் இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்றது துரைத்தனங்களோட அதிகாரங்களோட அல்ல, மாம்ச மன்றத்தில் பொல்லாத அவைகளோட போராட்டம் உண்டு சொல்றது. அந்த போராட்டம் என்னன்னா தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு இருக்கும். ஆகையினால என்ன பண்ணோம்? எப்போதுமே வேத வசனம் ஆகிய பட்டயம் நம்ம கருத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காலகட்டங்களில் நாம பிசாசை மேற்கொள்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். அதுதான் யோசுவா 1:8 பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோசுவா கட்டளையாக கொடுக்கிறார், எப்ப உன்னோட வழி வாய்க்கும் என்று கர்த்தர் யோசுவா இடத்துல கூறுகிறார். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவாவில் கர்த்தர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவெல்லாம் நீ செய்ய என்ன பண்ணு? கவனமா இரு. இரவும் பகலும் அதை அந்த எழுதியிருக்கிறதெல்லாம் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிரு என்று யோசுவாவிடத்துல தேவன் கூறுகிறார். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். வசனம் உன்னிடத்துல இருந்தா, அந்த வசனத்தை நீ கை கொண்டா, அந்த வசனத்தின் படி நடந்தா, என்ன சொல்ற கர்த்தர் யோசுவா இடத்துல, அப்பொழுது உன்னுடைய வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நீ நடந்து கொள்வாய் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் யோசுவா இடத்துல கூறுகிறார். யோசுவா என்ன பண்ணா? மரண பரியந்தம் அதை கடைபிடித்தான். தன்னுடைய மரண பரியம் யோசியா அந்த வார்த்தைகளை கடைபிடித்து தேவனுடைய வழியில வார்த்தைகளை காத்து நடந்தான். அதான் தான் தைரியமா சொன்னா, நானும் உன் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா இஸ்ரவேல் புத்திரத்துல விசுவாசமாக கூறுகிறார். 1 தீமோத்தேயு 4:13 1 தீமோத்தேயு 4:13 வாசிக்கலாம். நான் வரும்பொழுதும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இருக்கிறேன்.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு பவுல் கூறுகிறார், வாசிக்கிறதுல புத்தி சொல்லுங்கள், நான் வருமானமும் நீ ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இரு, அதை வைத்து புத்தி சொல்லு என்று என்ன பண்றாரு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு இடத்துல கூறுகிறார். அது என்ன பண்ண ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து வசனத்தை சொல்லும் போது அந்த வசனம் என்ன பண்ணுது, நமக்குள்ளும் கிரியை செய்கிறதாக காணப்படுகிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீ வாசிக்கிறதுலயும் புத்தி சொல்லுகிறதுலயும் நீ தொடர்ந்து நடந்து கொள் என்று உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு என்று பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு இடத்துல கூறுகிறார். சங்கீதம் 63:6 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 63:6 என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் என்று தாவீது கூறுகிறார். என்னுடைய படுக்கையில என் ராச்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் என்று தாவீது கூறுகிறார். எப்ப ஒரு ராஜாவா இருந்தவன், அவனுக்கு பாருங்க இரவிலும் அவன் என்ன பண்றான், தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறவனாக தன்னுடைய படுக்கையிலும் தாவீது கர்த்தரை தியானித்துக் கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறான். ஒரு இதுல வாசித்தேன் நானு, எல்லோரும் படுக்கையில படுத்து உடம்பு கொண்டிருக்கும் போது தாவீது மட்டும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்தான் அப்படின்று ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல வந்திருந்தது. பாத்தீங்கன்னா தாவீது எப்பொழுதுமே தன்னுடைய ராஜாமம் பகல் அந்தி சந்தி மதியம் எல்லா வேலையிலும் என்ன பண்ணான், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவனாக தாவீது காணப்பட்டான். இந்த வார்த்தைகளை, இந்த நான் ராஜாமலே உன்னை தியானிக்கிறேன் என்ற வார்த்தைகளை தாவீது தன்னுடைய அரண்மனையிலிருந்து கூறவில்லை. எங்க இருந்து கூறினான் என்று நீங்க மேல படிச்சீங்கன்னா தெரியும். தாவீது யூதாவின் வனாந்திரத்திற்கு பாடின சங்கீதம். வனாந்திரத்திலிருந்து தாவீது என்ன சொல்றான், இந்த வார்த்தைகளை கூறுகிறான், நான் ராஜாமங்களிலும் உண்மை தியானிக்கிறேன் என்று. நாம என்ன பண்றோம்னா, ஃபேனு கடியில ஏசு கடியில இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, தியானிக்க முடியல, தூக்கம் வந்துருது. ஆனா வனாந்திரத்திலிருந்து தாவீது என்ன பண்றான், உண்மை தியானிக்கிறேன், இரவிலும் நான் உண்மை தியானிக்கிறேன் என்று தாவீது கூறுகிறார். சங்கீதம் 104:34 104 சங்கீதம் 34 நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். அந்த தியானம் எப்படி இருக்குமா, இனிதா இருக்குமா. அவனுக்கு அது ஒரு ஸ்வீட் போல இருந்ததா, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது. தாவீதுக்கு எப்படி இருந்ததா, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று கூறுகிறார். சங்கீதம் 119:15 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 15 கட்டளைகளை தியானித்து ஒரு வழிகளை பண்ணப்படுகிறேன். என்ன பண்ணமா, நம்ம பிரமாணங்களை மனமகிழ்ச்சியா இருக்கிறது, இந்த வசனத்தை மறவே நம்முடைய கர்த்தருடைய கட்டளைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய கட்டளைகளை தியானித்து அவருடைய வழிகளை கண்ணோக்குகிறேன், உமது பிரமாணங்களை மனமகிழ்ச்சியாக உமது வசனத்தை மறவேன் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் கூறுகிறார். தேவனுடைய வசனத்தை நாம் எந்த காரணத்திலும் மறந்து போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சங்கீதம் 119:29 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 119:29 பொய் வழி என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். என்னவாம், பொய் வழி என்னை விட்டு விளக்கும் என்று. இந்த சங்கீதத்துல பாக்குறோம்னா, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு அருவருப்பானது. அதனால மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, பொய் வழியை விட்டு நாம் என்ன பண்ணலாம், விலகி தேவனுடைய பாதையில நாம் நடக்க வேண்டும். சங்கீதம் 119:105 வசனமே என்ன பண்ணுதா, எல்லாரும் தெரிந்த வசனம் தான். 119 அதிகாரம் 105 வசனம், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம நடக்கணும்னா நம்முடைய பாதை ஒருவேளை இருளாக தோணலாம். அந்த டைம்ல நம்முடைய பாதைக்கு தீபமாகவும் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் தேவ வசனம் மட்டுமே இருந்து நம்மை என்ன பண்ணும், நடத்தும் என்று நாம் இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 119:148 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 119:148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமலுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என்ன சொல்ற சங்கீதக்காரன், தேவ வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்குள்ளே என்ன பண்ணுமா, கண்கள் என்ன பண்ணுமா, தானா விழித்துக் கொள்ளும். அப்படி ஒரு வாஞ்சை, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுல அப்படி ஒரு வாஞ்சை அவளுக்கு இருந்த காரணத்தினால இந்த வசனத்தை எழுதுகிறார். வசனத்தின் மீது இந்த வாஞ்சையினால கண்கள் என்ன பண்ணுமா, குறித்த ஜாமத்துக்கு முன்பாக அலாம் வைக்கிறதுக்கு முன்னாலே, அலாம் எழுப்பதுக்கு முன்னாலே வசனத்துக்காக மேல இருந்த வாஞ்சி தாகம் என்ன பண்ணுமா, நம்மை எழுப்பி தேவ வசனத்தை நோக்கி ஓட வைக்கும். அந்த தாகம், அந்த வாஞ்சி என்ன பண்ணும், நமக்குள்ளும் இருக்க வேண்டும். சங்கீதம் 119:97 வேதத்துல நம்ம பிரியமா இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏதோ கடமைக்கென்று வேதம் வாசிக்கிறவர்களாக, வசனத்தை வாசிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. வேதத்தில் பிரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20-22.
என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவி சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இதயத்திலே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திலே காத்துக்கள். வசனத்தை தேவ வசனம் நம்ம கண்களை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னா நம்ம படிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அது நம்ம நம்முடைய இருதயத்தை விட்டு என்ன பண்ணணும், வசனத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு செவி சாய்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16-17 பார்த்தோம்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேரனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியாக இருக்கும்படியாக அவள் உபதேசத்துக்கு, கடந்து கொள்வதற்கு, சீர்திருத்தத்திற்கும், நீதி படிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. 3:16-17 தேவ ஆவியினால் வேத வாக்கியங்கள் வேத வாக்கியங்கள்லாம் யாரால் அருளப்பட்டு, நம்ம படிக்கிற வேத வாக்கியம் யாரால் அருளப்பட்டிருக்கிறது? தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யத்தக்கவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புக்கிறதுக்கும் தேவ வார்த்தை வசனம் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவனால் அருளப்பட்ட வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது காரியம், முதலாவது வசனம் நம்ம நடத்த வேண்டும், வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும், அதை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியம், நாம pray without ceasing, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது நமக்கு ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் கூறுகிறது. நாம இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் நம்மை விட்டு நீங்கவே கூடாது. ரோமர் 12:12 பாத்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபத்துல நாம் எப்படி இருக்கணுமா, உறுதியாய். நாம் ஏதோ பேரண்ட்ஸ் சொல்றாங்க நம்ம ஜெபிக்கணும், இன்று வெளியே போறாங்க ஜெபிக்கணும் அப்படி என்பதல்ல. ஜெபத்துல நாம உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் எப்படிப்பட்டது? தேவனோடு நமக்கு உன்னதமான ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை நமக்கு என்ன பண்ணுது? ஜெபம் கொடுக்கிறது இல்லையா? அது தேவ பிரசன்னத்துல நம்ம ஒரு அற்புதமான ஒரு உணர்வோடு தேவனோட ஐக்கியம் கொள்ள வைக்கிறது ஜெபம். அதனால நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதுமே ஜெபத்துல தரித்திருக்கும் போது நம்முடைய இருதயத்தை திறந்து ஒரு எம்டி வெசலா என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய சமூகத்துல போயிட்டு ஒரு வெறுமையான பாத்திரமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது போய் அமர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைகள், தேவன் நம்மை நிரப்ப முடியும். ஆகையினால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெபம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஐக்கியம், ஒரு தேவனோடு கொள்கிற ஒரு உறவு என்பதனாலதான் தானியேல் என்ன பண்ண முடியல, தன்னுடைய உயிர் போக நிலை வந்தாலும் அவனால ஜெபிக்கிறத தவிர்க்க முடியல, நிறுத்த முடியல இல்லையா? மனுஷிகமா பாத்தீங்கன்னா, அந்த ராஜா கையெழுத்து போட்டார்னா ஒருவேளை மனுஷிகமா யோசிச்சு நம்ம நிறுத்திருக்க முடியும். ஆனா தானியேலால அதை நிறுத்தவே முடியும், ஜெபத்தை நிறுத்தவே முடியல. தானியேல் 6:10 வாசித்தீங்க என்றால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவங்க தானியேலை டார்கெட் பண்ணி தான் அவங்க போய் என்ன பண்றாங்க, ராஜாவாகிய தரியு இடத்துல கொண்டு போய் அந்த இதை சொல்றாங்க. அந்த காரியங்களை சொல்லும் போது ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். ஆனால் அடுத்த வருஷம் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க கதவும் பயந்து கதவு மூடி கூட ஜெபம் பண்ணல, ஜன்னலை மூடி கூட தானியேல் ஜெபம் பண்ணல. பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒருவேளை அந்த நிலைமையில் நாம் இருந்தா என்ன பண்ணிருப்போம் என்பதை நாம் இந்த காலவேளையில யோசித்து பார்க்கணும். மரணம் கண்டிப்பா
மரணம் என்று தெரிந்தும் என்ன பண்றார் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடி 3 வேளை என்ன பண்றார், பலகடி ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் தேவனோடு தொடர்ந்தேச்சியான ஒரு ஐக்கியத்தை பிசாசு என்ன பண்ணுவான், உடைக்க முற்படுவான். எப்போதுமே பிசாசுக்கு நம்ம ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது பிடிக்காது. ஏன்னா அதனால தான் நம்முடைய ஜெப நேரத்தை கெடுக்க என்ன பண்ணுவான் பிசாசு, எப்பொழுதுமே பிரயத்தனப்படுவான். நம்முடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா நம்மளை ஜெபத்துல குறைவுபடுத்தி விட்டால நம்ம சுலபமா எல்லா காரியங்களும் வழிவிலகி செய்ய வைக்க முடியும் என்பதை பிசாசு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான், அவனுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் என்ன பண்றான், நம்ம ஜெப நேரத்துல தான் தூக்கத்தை கொண்டு வருவான், ஜெப நேரத்துல தான் அநேக சிந்தனைகளை கொண்டு வருவான். நம்ம அதெல்லாம் கட்டு ஜெபித்து வசனத்தை கொண்டு அதை மேற்கொண்டு என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கிறதை விட்டுவிடவே நாம் கூடாது. ஜெபத்துல உறுதியான ஒரு தேவனோட ஒரு ஐக்கியம் இருக்கிறவராக நாம் இருந்தா அவனால் நம்ம என்ன பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:7 பாத்தீங்கன்னா எப்படி நாம் ஜெபிக்க வேண்டுமா, 1 பேதுரு 4:7 நாம் எப்படி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று, ஆகியால் தெரிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. மத்தேயு 21:22 பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. சும்மா கடமைக்கென்று ஜெபித்து விட்டு நாம் செல்லக்கூடாது, பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணுமா ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 யோவான் 5:14 பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:14 வாசிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம்னால் அவரிடத்தில் நாம் கேட்டதை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணுமா ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 6:18 விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. எபேசியர் 6:18 பாத்தீங்கன்னா எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்துவங்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் வீழ்த்துக் கொள்ளுங்கள். நாம என்ன பண்ணுமா ஜெபத்தோடு விழித்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. 1 நாளாகமம் 16:11 பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 16:11 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று 1 நாளாகமம் 16:11 நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4:10 பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஜெபம் யாபேஸ் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாபேஸ் ஜெபிக்கிறாரு. ஒரு வருஷத்துல அந்த ஜெபம் முடிஞ்சிருந்தாலும் அந்த ஜெபத்துல அவர் எத்தனை காரியங்களை கேட்கிறார் என்று பாருங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் என்ன பண்ணாரா, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால் தேவன் என்ன பண்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறத அருளுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 145:18 பாத்தீங்கன்னா சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். நம்மோடு இருந்து தேவன் வழிநடத்துகிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும், உண்மையாய் நாம் என்ன பண்ணுவோம், தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:8 1 தீமோத்தேயு நிருபம் 2:8 2:8 அன்றிய புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷர்கள் என்ன பண்ணுமா, எங்கேயும் போய் அனாவசியமா பேசிக் கொண்டிருக்க கூடாது. கோபமும் தர்க்கமும் இல்லாமல்
பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இந்த இடத்துல பவுல் கூறுகிறார். பிலிப்பியர் 4:6 பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம எப்படி தெரியப்படுத்தணுமா? ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால என்ன பண்ணணும்? நம்ம ஜெபத்தினால வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் என்று பிலிப்பியர் நிருபத்துல வாசிக்கிறோம். லூக்கா 21:36 பாத்தீங்கன்னா, லூக்கா 21:36 வசனம், நித்தமும் தேவனுடைய சந்நிதியில போய் நின்று தேவனை நாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற வேலைகளாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் முன்பாக நிறுத்த பாத்திரவானாக என்ன பண்ணுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வைத்திருங்கள். நாம் எதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணணுமா? தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நாம் இருக்க என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி வீழ்த்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோவான் 15:7 யோவான் 15:7 வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டபொழுது உங்களுக்கு செய்யப்படும். தேவனுடைய வார்த்தைகள் நம்ம நிலைத்திருந்தா என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் தேவனிலும் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பண்ணுமா? நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தா நாம கேட்கொள்கிறது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். நாம கேட்கிற ஜெபம் செய்யப்படும் என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். அதேதான் நம்ம அநேகர் பாத்தீங்கன்னா, இந்த நம்முடைய ஜெபம் இந்த கடைசி காலங்களில் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி நடத்த நல் யோசனையும் தேவனுடைய நல் புத்தியும் என்ன பண்ண தாங்க ஒவ்வொரு நாள் நம்மை தாங்க வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய ஜெபமாக இந்த காலங்களில் இந்த காலகட்டங்களில் இருக்க வேண்டும். எபேசியர் 3:20 என்ன வேண்டிக்கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக செய்கிற எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து மூலமாய் தலைமுறைக்கு சதா காலம் உண்டாகும். எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுடைய ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதை வேண்டிக் கொள்றோம் என்று நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மிக நேர்த்தியானதாக நமக்கு செய்கிற ஒரு கிரியை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால ஜெபத்துல உதவி செய்கிற ஆவியானவர் நம்மோடு உண்டு. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ண முடியலன்னாலும் நீங்க நினைக்கலாம், ஆனா ஜெபத்தில் நம்மளோட உதவி செய்கிற ஆவியானவர் நமக்கு உண்டு. ரோமர் 8:26 பாத்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் என்ன பண்றாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன், எப்படிப்பட்ட திரியேக தேவன் நமக்கு உண்டு என்பதை பார்த்து நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பாதையில நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே ரோமர் 8:34 பாத்தீங்கன்னா, ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவர் யார்? கிறிஸ்துவை மறுத்தவர், அவரை ஏற்றுவர், அவரே தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிற நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவரே நமக்காக என்ன பண்றாரு? நமக்காக மரித்தார், நமக்காக எழுந்திருந்தார். அது மட்டும் இல்ல, என்ன பண்றாரு? தேவனுடைய வலது பாரசத்துல அமர்ந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்து நமக்கு உண்டு. ஆகையினால என்ன பண்ணா, நம்ம செய்ய வேண்டியதுதான் என்ன பண்ணணும்? தேவ வசனத்தை வாஞ்சியோட படித்து, சும்மா மேலாக படிக்கிறது கிடையாது, நின்றுட்டு வாசிச்சுட்டு ஓடுறது கிடையாது. ஆபீஸ் போற டைம் இல்ல, ஆபீஸ் போறதுக்கு நமக்கு டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, சாப்பிடுவதற்கு நமக்கு நேரம் உண்டு. ஆனா வேதம் வாசிக்க இந்த காலங்கள்ல நமக்கு நேரம் இல்லை. ஆகையினால என்ன பண்ணணுமா, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை வாஞ்சியோட படித்து தியானித்து அவருடைய ஆவியில நிறைந்து நம்ம என்ன பண்ணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். அப்படிதான் நாம் இந்த காலகட்டத்தில் வழி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நல் யோசனை நம்ம ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுறதாக அப்பதான் காணப்படும்.
ஒருவேளை இந்த காலையில் நம்மை நிதானித்து பார்ப்போம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயோ என்று ஒரு சபையை குறித்து வேதம் கூறுகிறது. அதனால இந்த இடத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில், நாம் ஆண்டவருக்குள்ள வந்த காலகட்டத்தில் நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெபம் எவ்வாறாக இருந்தது, எப்படி நாம ஜெபித்தோம், எப்படி நம்ம வேதத்தை ஒரு வாஞ்சியோட வாசித்தோம், அதே இப்பொழுதும் நமக்குள்ள அதே அன்பு, அதே தேவ அன்பு, அதே வேத வாசிப்பு, அதே ஜெபம் நம்மோடு இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு வேலை இல்லைன்னா இந்த காலை வேலை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய ஜெப குறைவுகளை மன்னியும், ஆண்டவரே என்னுடைய வேத வாசிப்பு குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் இந்த காலை வேளையில தேவனிடத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புவித்து நாம் என்ன பண்ணோம், தேவனிடத்துல தேவனுடைய பாதையில் நடப்போம். அந்த வசனங்கள், அந்த பட்டியமாக தேவ பட்டமாக வசனமும் இந்த ஜெபமும் என்ன பண்ணுமா, நமக்கு நல்ல யோசனையை கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து, நம்மை காப்பாற்றி இந்த பாதுகாத்து இந்த காலங்களிலே வழிநடத்துகிறதாக நாம் காணப்படுகிறது. தேவன் தாமே நம்மை முற்றுமுடிய வழிநடத்துவாராக. ஆமென். பிதாவே, இந்த வருடம் எங்களோடு கூட ஆண்டவரே சோதர பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். நம்முடைய வேத வசனத்தின்படி தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம், நாம் செய்வதெல்லாம் வாக்கியம் வரும்படி ஆண்டவருடைய வேதத்திலே நாங்கள் தியானமாக இருக்கவும், வேதத்தை அறிகிற அறிவிலே வளரவும் கர்த்தர் உதேசியும்படி ஜெபிக்கிறோம். அதன் மூலம் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே நமக்கு சோதரத்தை போல ஜெபத்திலே உறுதியாய் தடுத்திருக்கவும், நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தவும், எங்கள் குடும்பம் முழுதும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிப்படையும் கர்த்தர் உதவி செய்வராக நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் ஜெயிப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிறிஸ்து தேவன் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆசிரியும் உங்களுடைய தேவை சந்தியும் எல்லா சபை மக்களையும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெருகள் உரிமை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருவிழால் நிரப்பம் நம்முடைய ஆண்டவர் ஆஸ்வாதங்களோடு இருப்பதாக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கட்டிடும், வீடு இல்லாதவர்களுக்கு தனிமையானவர்களுக்கு வீடு ஏற்படுத்திக் கொள்ளும். சொத்து பிரச்சனை மாற்றி போடும், முக்கிய மகிமை தருகிறோம், கடந்து முடித்துக் கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலபாலும் வருவதை கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அனைக்கும் ஆசீர்வாதம் நம்ம நேரோடு இருந்து ஆஸ்வதித்து காப்பார்கள். ஆமென். 21 நாட்களும் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பிலே நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி காலை மாதப்பிறப்பு ஆராதனை காலை 5:30 6 வரைக்கும் இருக்கும். தொடர்ந்து தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் தேதி காலையிலே நமக்கு 6:30 மணிக்கு ஆராதனையும் மாலை 7 மணிக்கு ஆராதனையும் இருக்கும். 28ஆம் தேதி காலையிலே ஆராதனை, செவ்வாய்க்கிழமை காலை, திங்கள் செவ்வாய் 2 தினங்களிலும் காலை மாலை ஆராதனைகள் நமக்கு இருக்கும். மாலையிலே செவ்வாய்க்கிழமை மாலை லீடர்ஸ் மீட்டிங் உண்டு, கலந்து கொள்ளுங்கள்.